திமுக அதிமுக கூட்டணி என்று பேசியவர்கள் எழுதியவர்கள் இன்றைக்கு திமுக பாஜக கூட்டணி என்று பேசுவதற்கும் எழுதுவதற்கும் என்ன காரணம்? பாஜக மோடி அரசை கண்டித்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை அதிர்ச்சிகரமான அறிக்கை. பார்க்கும் பொழுதே படிக்கும் பொழுதே பயங்கரமா இருக்கு. அது என்ன? ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டோம், ஆனால் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவு என்ன? டெல்லி பயணம் ஏதாவது இருக்கிறதா? பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் பற்றி தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல அரசியல் செய்திகளாக பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகள்ல திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மறைமுகமாக பாஜகவுடனான ஒரு கூட்டணியை திமுக அமைக்கலாம். திமுக பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணியை அமைக்கிற பட்சத்துல இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள், அடுத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், முன்னணி தலைவர்கள், குறிப்பாக KN நேரு, ஏவா வேலு, திரு செந்தில் பாலாஜி என இந்த கழக முன்னோடிகள் முக்கியமானவர்கள் இருக்காங்க இல்லையா? இவர்கள் மீதான அமலாக்கத்துறை இடி தொடர்பான இந்த ரைடு தொடர்பான பல சம்பவங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படலாம். திமுக சுதந்திரமாக செயல்படலாம். இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம். சிபிஐல நடந்து கொண்டிருக்கக்கூடிய கரூர் தொடர்பான இந்த வழக்குல இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பெயரையும் இணைக்கலாம். இப்படி பல டிமாண்டுகளை இவங்க பிஜேபியோடு பேசி இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று நேரடியாக கூட்டணி அல்லது மறைமுக கூட்டணி என்கிற இந்த யுக்தியை திமுக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான அதிருப்தி நடவடிக்கை, இன்றைக்கு மேடையில பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் தாவேகா அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை, திமுகவுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் எழுதுவது பேசுவது என யாராவது செய்தால் அதை இந்த அரசுக்கு எரிச்சல் ஊட்டினால் அவர்கள் மீது நடவடிக்கை, அல்லது ஆளும் அரசுக்கு எதிராகனா இந்த அரசு செய்யக்கூடிய நடவடிக்கை மீது, இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி யாராவது எழுதினால் அவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னு ஹிந்துல ஒரு பெரிய கட்டுரையே வந்திருக்கு. இப்படி இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசு. எனவே இவர்கள் மீது நடவடிக்கை, தன் கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை. இதுல இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறோம், ஆனால் டெல்லி அளவுல நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. 28 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு திமுகவிடம் இருக்கிறார்கள். அதுல ஒரு 8 இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வைங்க. இப்ப இவர்களுடைய ஆதரவு மக்களவை மாநிலங்களவையில திமுகவுடைய ஆதரவு கட்டாயம் தேவைப்படுகிறது பாஜகவுக்கு. இவர்களுடைய ஆதரவு என்பது ஒன்று ஆதரவு கொடுக்க வேண்டும், அல்லது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட போகிற போது அவங்க வெளியேறினால் அவையில் உள்ள எண்ணிக்கையை வைத்து நாம் சட்டத்தை கொண்டு வரலாம், நிறைவேற்றி விடலாம். இதுவும் ஒரு ஆதரவு போக்கு தானே அப்படின்ற நிலைப்பாட்டுல பிஜேபியும் எதிர்பார்க்கிறது. இப்ப தொடர்ந்து இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி வைக்கும் பாஜகவோட அப்படின்னு. இன்னொரு தரப்புல இது எல்லாமே நரேட்டிவ். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட நரேட்டிவ். திமுக மீது ஒரு பழியை எடுத்து போடணும். அரசியல் ரீதியாக பழியை சுமப்பதுல திமுகவை மிஞ்ச ஆளே இல்ல. 30 ஆண்டு காலமாக அந்த பழி திமுக மீது இயல்பாகவே விழுந்துவிடும். அந்த யுக்தியை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசு தரப்பு நபர்கள் கடைபிடிக்கிறாங்களோ. ஏன்னா அதிமுக திமுக கூட்டணி வைக்க முயன்றார்கள். அந்த அடிப்படையில தான் நாங்க அதிமுகல இருந்து விலகி நாங்க தாவேகால நாங்க இணைஞ்சோம் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி, அதிமுக திமுக கூட்டணி அமைப்பது, அதை தாண்டி இது ஜனநாயக பூர்வமாக இது நியாயமா, அறம் சார்ந்தது நியாயமா அப்படின்ற விவாதம் இருக்கட்டும். ஆனா இதற்காக நாங்க அதிமுக விட்டு விலகி தாவேகாக்கு வரோம் அப்படின்னா எந்த அடிப்படையில தாவேகா இதை ஏற்றுக்கொள்கிறது? நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், இவங்க சொன்ன ஊழல் சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும், இவங்க சொன்ன மற்றும் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தேர்தலில் பிரச்சாரம் செய்தவங்க, இந்த ஊழலுக்கு துணை போனவங்க தானே இந்த 5 பேரும்.
அப்ப இந்த ஊழலுக்கு துணை போனவர்கள், ஊழல் ஆட்சியில் இருந்தவர்கள், சிபிஐ வழக்கு இருக்கக்கூடியவர்கள், குட்கா வழக்கு இருக்கக்கூடியவர்கள், நில மோசடி வழக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்க அதிமுக திமுக கூட்டணி விரும்பாததுனால வெளியே வந்து தாவேக்காவோடு இணையறோம் அப்படின்றத தாவேக்கா எப்படி எந்த அரசியல் அறமும் இல்லாம நம்ம ஊர்ல கூச்சமே இல்லாம எப்படி நீங்க இவங்களை இணைக்கிறீங்க அப்படின்றதான் சமூக வலைத்தளங்கள்ல கேள்வியாக கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப இதுல இருந்து திசை திருப்பணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து திமுக பாஜக கூட்டணி அப்படின்றதையும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். களச்சூழல் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறப்ப கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு தரப்பு இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வதாகவும் சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி எல்லாம் பேசப்படுகிறது அப்படின்றத நம்ம மேற்கோள் காட்ட விரும்புறோம். இந்த நிலையில காங்கிரஸ்க்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இன்றைய தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள். என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இன்றைக்கு நாடாளுமன்ற நடந்து கொண்டிருக்கிற வேளையில மாணவர்கள், இந்த கரப்பான்பூச்சி கட்சி இருக்கு, அதை தொடர்ந்து விவசாயிகள், மகளிர் அமைப்புனா பலரும் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரதானமாக இந்த நீட் தேர்வு நடந்த முறைகேடு, தேர்வு எழுதுறாங்க, முறைகேடு நடக்கிறது, மறுபடியும் தேர்வு எழுதுறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதுவது ரத்தாவது, தேர்வு எழுதுவது வினாத்தாள் கசிவது அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தணும், நீட்டே வேண்டாம் என்கிற போராட்ட முழக்கமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. நிலையில திரு ஜோசப் விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் சார்பாக வெளியான அறிக்கை, ட்விட்டர்ல இருக்க அறிக்கையில, தலைநகரின் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி காவல்துறையால் இழுத்துச் செல்லப்படும், குண்டு கட்டாக தூக்கிச் சென்றும் கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதலாகும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீதான நம்பகத்தன்மை குறைவாக மட்டுமல்லாமல் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தங்களின் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தொடர்கிறது. நீட் தேர்வால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவது நின்றபாடில்லை. எனவே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். எப்படி நம்ம அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வடிவேலு படத்துல ஒரு காமெடி இருக்கும். கடன் வாங்க ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒரு நடிகர், நல்லா வாட்ட சாட்டமா. அப்ப இந்த ரோட்ல உன்னை ஓட ஓட விரட்டி அடிச்சேனே, அது ஞாபகம் இருக்கா? தெய்வமே, நீ என்ன ஓட்ட ஓட விரட்டி அடிச்ச தெய்வமே, இன்னொரு முறை இந்த பக்கம் நீ வராத கடவுளே, நானே உன்னை தேடி வரேன் கடவுளே அப்படின்னு ஒரு வசனம் எல்லோருக்கும் தெரியும். அந்த காட்சி எல்லோரும் பார்க்கும்பொழுது அப்படி உறக்க பேசுறது, கிட்ட போயிட்டு கடவுளே, தெய்வமே, ஏன் தெய்வமே, நீ ஏன் தெய்வமே இங்க வர, இன்னொரு முறை நீ இங்க வந்தா நேர்ல கூப்பிட்டா நானே வரேன் தெய்வமே அப்படின்னு வடிவேலு பேசுற காட்சி இருக்கும். அப்படி இந்த போராட்டத்திற்கு எதிராக அடக்குமுறையை அவிழ்த்திருப்பது, கடுமையான தாக்குதல் நடத்திருப்பது ஒன்றிய அரசு கிடையாது, பிஜேபி தலைமையிலான, மோடி தலைமையிலான, அமித்ஷா இயக்கக்கூடிய பிஜேபி அரசு, பாஜக அரசு, பாஜகவின் ஒன்றிய அரசு. ஆனா இந்த அறிக்கையில அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல எங்கேயுமே பாஜக அப்படின்ற பெயரை எழுதவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்படியே பட்டும் படாம அப்படி அழிக்கும் போது வலி தெரியக்கூடாது, அப்படியே பார்த்து தேய்க்கணும், செவத்துக்கு வலிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்து மெதுவா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது தான் காங்கிரஸுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டத ராகுல் காந்தின்னு எழுதக்கூடிய இந்த அறிக்கையில இதற்கு காரணமான மோடி அரசு, பாஜக அரசு என்று சொல்லாம ஒன்றிய அரசு என்று இவங்க அப்படியே அப்பட்டமா, இதுவே ஒரு ஆதரவு மனநிலை, இதை நம்ம சொன்னா காங்கிரஸ் புரிய போறது கிடையாது. ஆனா இப்படி இவங்க அப்படி மழுப்பி எழுதிருக்கக்கூடிய இந்த கண்டனத்தை பாக்குறப்ப எனக்கே பக்குன்னு, ஐயோ இப்படி ஒரு கண்டன அறிக்கையா, பயங்கரமா இருக்கு, ஒன்றிய அரசு எதிர்த்து, பாஜக அரசு எதிர்த்து திரு விஜய் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு மக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களையும் இதை கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையாகவே யாரு பிஜேபியோட கூட்டணி வைப்பார்கள் அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் மாற்றி புதிய நகைகளுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.